Hi friends, this is Karthika from Sri Sai Munis TNPC Academy. இப்போ வந்துட்டு நம்ம குரூப் 4க்கு வந்துட்டு எல்லோரும் படிச்சுட்ருக்கோம் அப்படி தானே. குரூப் 2 வந்துட்டு முடிஞ்சு, குரூப் 2 ப்ரிம்ஸ் முடிஞ்சு, மெயின்ஸ் முடிஞ்சு, அடுத்து வந்துட்டு என்ன ஜூன் மாதம் வந்துட்டு குரூப் 1 எக்ஸாம் கால்ஃபார் பண்ணி எக்ஸாம் நடக்கும். அடுத்து வந்துட்டு ஜூலை மாதம் இன்னும் 137 நாள் தான் இருக்குது. சரியா, 137 நாள் தான் இருக்குது நம்மளுக்கு குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு எக்ஸாம் வர்றதுக்கு. அதே மாதிரி செப்டம்பரில் வந்துட்டு நம்மளுக்கு குரூப் 2 ப்ரிம்ஸ் வந்துட்டு எக்ஸாம் கால்ஃபர் பண்ண போகிறாங்க. ஸோ வந்துட்டு இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படியெல்லாம் படிச்சுட்டு போனோம் அப்படின்னா இந்த இயர் வந்துட்டு கிளியர் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். சரியா, இப்போ வந்துட்டு 137 நாள் வந்துட்டு எதுக்கு இருக்குது, நம்ம அதிகமாக நம்ம படிக்கிறது எதுக்கு அப்படின்னா குரூப் 4க்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி படிப்போம். ஏன் அப்படின்னா அதுதான் ஈஸியாக வந்துட்டு நம்மளால் சிங்கிள் எக்ஸாமு ஒரே எக்ஸாம் தான், எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனு நெக்ஸ்ட் வந்து போஸ்டிங் போயிடலாம். அதே மாதிரி இப்போ 2025 நம்ம குரூப் 4 மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து 2027 வரைக்கும் கொஞ்சம் டவுட் தான் கால்ஃபார் வர்றதுக்கு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படி தானே. அது இப்போ வந்துட்டு நம்மளுக்கு சிலபஸும் கூட சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன, நம்மளுக்கு தமிழில் வந்துட்டு 100 கொஸ்டின்ஸ் வந்துட்டு தமிழ் கொடுப்பாங்க. அதே மாதிரி மேக்ஸ்க்கு 25 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. 75 வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸு, அந்த ஜிஎஸ் அதெல்லாம் வரும். ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம தமிழில் வந்துட்டு 100 கொஸ்டினில் 85 கொஸ்டின் வந்துட்டு இலக்கணம் பேஸ் பண்ணி தான் வருது. 15 கொஸ்டின் தான் அந்த இலக்கியங்கள் சம்மந்தமானது. அதுவுமே நான் செலக்டடு தான் கொடுத்துருக்காங்க. திருக்குறள், அகநானூறு, புறநானூறு, இந்த மாதிரி கொஞ்சம் செலக்டடு தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது படித்தா நம்மளுக்கு போதும். சரியா, அப்போது நம்ம எப்படி இதை வந்து படித்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெய்லி வந்து திருக்குறள், நம்மளுக்கு திருக்குறள் வந்துட்டு இங்கே தமிழ் இலக்கிய வரலாறு மற்றும் பண்பாடு அங்கேயும் யூஸ் ஆகுது. அப்புறம் அடுத்த சேம் டைமில் வந்து தமிழுக்கும். அதனால் திருக்குறள் வந்து ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம படிக்கணும். வெறும் 20 அதிகாரம் தான். 20 அதிகாரம் அப்படின்னும் போது நம்மளுக்கு சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஓகேவா, ஒரு நாளைக்கு வந்துட்டு 5 திருக்குறள், 2 நாளைக்கு வந்துட்டு ஒரு அதிகாரத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே மாதிரி 40 நாளையில் நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த 20 அதிகாரத்தையுமே தெளிவாக படித்து எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, அதில் வந்து என்னென்ன அணி பயின்று வந்துள்ளது, சொற்பொருள் என்ன, ஓகேவா, அந்த எல்லாமே நம்ம தெளிவாக படிச்சிடலாம். அடுத்து வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதில் வந்துட்டு எல்லாமே அந்த இலக்கணம் சம்மந்தமாக வர்றதுனால இலக்கணமும் மேக்ஸும் சேம் மாதிரி அந்த ஃபார்முலா தான். நம்மளை வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கான வழியே கிடையாது, ப்ராக்டிஸ் மட்டும்தான். அதே மாதிரி புக்கில் இருக்கிற எல்லா இலக்கணமும் நம்ம தெளிவாக படிச்சிடணும். 6th-லேருந்து 12th வரைக்கும். 10th வரையும் தான் நிறைய மேக்ஸிமம் இருக்குது. 11th 12th நம்ம போர்ஷனில் இருக்கிற நம்ம சிலபஸில் இருக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா போதும். ஓகேவா, அடுத்து வந்துட்டு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். டெய்லி தமிழில் வந்துட்டு 50 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஓகேவா, அடுத்து வந்துட்டு ஜிஎஸ்சில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இப்போ பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா, பாலிட்டி அப்படின்னா ஸ்டார்டிங் A to Z வந்துட்டு எல்லாமே A to Z ஸ்கூல் புக்லேயும் சரி, சிலபஸ் ஓரியன்டாகவும் சரி எல்லாமே படிச்சிடலாம். ஓகேவா, ரொம்ப ஒரே நாளில் தான் எல்லாமே படிக்க போகிறோம். ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் படித்தாலும் தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு ஸ்டோரி. ஏன்னா குரூப் 4 தான். குரூப் 4 வந்து நம்மளால் ஈஸியாக வந்துட்டு பாஸ் பண்ண முடியும். கொஞ்சம் ஈஸியாக மீன்ஸ் படிக்கணும், எல்லாத்தையும் படிச்சுட்டே இருக்கணும். ரொம்ப அந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் குரூப் 2 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஈஸியாக நம்மளுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி மேக்ஸில் வந்து ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இந்த தடவை ஃபஸ்ட்டு எது எடுப்போம் அப்படின்னா ஈஸியானது அப்படின்னா LCM and HCF எடுப்போமா. சரி, அதை நான் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா, அதை நான் டாப்பிக்கில் என்ன ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு 10 டேஸில் வந்துட்டு ஒரு சாப்டர் அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். மேக்ஸிமம் தான் 10 டேஸு, 7 டேஸ்க்குள்ளே வந்துட்டு அதிலேருந்து பேசிக் சம்லேருந்து ஸ்கூல் புக் ஒர்க்லேருந்து எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே மேக்ஸ்லேயும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா, ஓகே, அதெல்லாம் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, அதுதான் சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைட்டில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா, ஃபஸ்ட்டு பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபஸ்ட்டு தமிழை கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ஓகேவா, என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்ட்டு முடிச்சுட்டு அப்படியே அட் த சேம் டைம் வந்து நம்மளுக்கு டைம் இருக்க அப்படியும் ஜிஎஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம டெய்லி பார்க்கலாம். ஓகேவா, இப்போ வந்து தமிழ் வந்து கண்டிப்பாக வந்து 50 கொஸ்டின்
ஓகேவா? படிச்சே ஆகணும். டெய்லி நான் வீடியோ போடுறேன். அதை நீங்கள் பார்த்து ஒரு நோட்டில் நீட்டாக அழகாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழ்னு போட்டு ஒரு நோட்டு வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றத அப்படியே ஸ்டோர் பண்ணிகிட்டே வாங்க. எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துட்டு 5 to 10 கொஸ்டின்ஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஓகேவா? நம்ம ஏன் அதை வேஸ்ட்டாக விட்டுட்டு போகணும்? ஸோ அதில் வந்துட்டு மார்க் வந்துட்டு நம்மளுக்கு மிஸ் ஆகவே கூடாது. ஓகேவா? அடுத்து வந்துட்டு இலக்கணம் அப்போ ஸ்கூல் புக் வந்து கண்டிப்பாக நம்ம படிக்கணுமா, எப்படி படிக்கணுன்றது நம்மளுக்கு தெரியாது. டெய்லி என்ன செய்வோம், ஒரு இயல் எடுப்போம் போதும். ஓகேவா? அந்த ஒரு இயலில் இருக்கிற இலக்கணம் என்ன, அதுக்கு ஒரு இலக்கண நோட்டு தனியாக, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எழுதுறதுக்கு ஒரு நோட்டு தனி, அதே மாதிரி இலக்கணங்கள் எழுதுறதுக்கு ஒரு நோட்டு. ஓகேவா? இப்போ 6th வந்துட்டு இன்றைக்கி நான் அனுப்ப போகிறது வந்துட்டு 6th ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இலக்கணம் ஃபுல்லாக டீச் பண்ணிடுறேன். நான் வந்துட்டு எல்லாமே நான் ஹேண்ட் ரைட்டன் நோட்டில், சரியா, உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டனாக எழுதி கொடுக்க போகிறேன். எழுதி ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக உங்களுக்கு அதிலே ரீட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? அதை நீங்கள் அப்படியே பார்த்து நீங்கள் உங்கள் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் மறுநாள் கிளாஸ் வரும்போது கிளாஸ் இது பண்ணும்போது கொஸ்டின் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த செக்ஷனே போகிற மாதிரி இருக்கும். ஓகே, அப்படின்னா தான் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சரியா? அடுத்து சொல்லிட்டேன். அதே மாதிரி திருக்குறள் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு தான் எடுக்க போகிறோம், அன்புடைமை. ஓகேவா? அந்த அன்புடைமையில் வந்துட்டு 1 to 5 திருக்குறள், டெய்லி 5 திருக்குறள் சொல்லியிருக்கோமா, இன்றைக்கி 1 to 5 திருக்குறள் வந்துட்டு உங்களுக்கு வந்து வீடியோவுக்கு வந்து கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்கும், இன்னும் ரொம்ப சிம்பிளாக படிக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் பார்க்கும்போது ஒரு பஞ்ச் ஆஃப் என்ன இருக்குது, மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளுக்கு கையில் இருக்கும். ஈஸியாக நம்ம வந்துட்டு கிளியர் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கோம். அதாவது டெய்லி படிக்கணும், கொஞ்சமாக படிக்கலாம். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலும் தெளிவாக படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு நான் திருக்குறள் சென்ட் பண்ணிடுறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 50 கொஸ்டின் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இலக்கணத்துக்கான கொஸ்டின்ஸ் 6th ஸ்டாண்டர்ட். ஆனால் நம்ம வந்து என்ன செஞ்சிடணும், அனுப்ப நீங்கள் கொஞ்சமாக தான் இருக்கும், ஒரு 10 minutes தான் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து படிச்சுட்டு எழுதும்போது ஒரு 1/2 hour ஆகும், அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா? அதே மாதிரி இதுலேயும் இன்னும் 6th ஸ்டாண்டர்டில் இருக்க ஃபஸ்ட்டு இந்த வாரம் ஃபுல்லாக கலைச்சொற்கள் முடிப்போம். எக்ஸ்ட்ரா அந்த நம்மளுக்கு டாப்பிக்கில் இருக்கிற கலைச்சொற்கள் கண்டிப்பாக வந்துட்டு அதில் 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ 10 to 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான கலைச்சொற்களும் நான் ஹேண்ட் ரிட்டனில் எழுத போகிறேன். எழுதி உங்களுக்கு டீச் பண்ணி அதையும் ரீட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு இதை வந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிச்சுட்டே வாங்க. ஓகேவா? ஓகேப்பா? ஓகே, தேங்க்யூ. திஸ் இஸ் கார்த்தியா ஃப்ரம் ஸ்ரீ சாய் முனிஸ் டிஎன்பிசி அகாடமி. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் நோட்டு ரெடி பண்ணி நோட்டில் காப்பி பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? ஓகேப்பா, தேங்க்யூ.